ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நுங்குன்னு சொல்லுவீங்க, அதுதான் இல்லை. எனக்கு இன்றைக்கி ஒரு பழம் கிடச்சிச்சு. இதை அடுப்பில் நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட அந்த வசதி இல்லை அப்படின்றதுனால நான் இன்றைக்கி கேஸ் அடுப்பில் இதை சுட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாம்பழம் சாறு இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக துவர்க்கும், நிறையா நார் இருக்கும். அப்படியே மாம்பழத்தை கையில் அப்படியே புழிஞ்சு அந்த ஜூஸை மட்டும் சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இதை சாப்பிடணும். நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இது பிடிக்கும். சுட்ட உடனே இந்த பனம்பழத்தோட வாசனை அப்படியே கமகமன் வீசுது. இங்கே பாருங்கள், சாதாரணமாக நம்ம பிஞ்சாக இருக்கும்போது எடுத்துட்டோம்னா நுங்கு கிடைக்கும். அதுவே முத்த விட்டுட்டோம்னா இது போல் பனம்பழமாக மாறிடும். நுங்கு பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டையாக விதையாக மாறிடுச்சு. இந்த பனம்பழத்தை சாப்பிட்ட பிறகு இந்த கொட்டையை தூர எறிஞ்சிட வேண்டாம். நல்லா ஆழமாக பள்ளம் பறித்து நட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து தோண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனங்கிழங்கு கிடைக்கும். அதை வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்மோட தேசிய மரம் பனை மரம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு பனைமரம் இருந்தாலே போதும், அதுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பனை ஓலை, அதில் பாய் செய்யலாம், விசிறி, கூடை. வெயில் காலத்தில் நுங்கு, பதனி, கருப்பட்டி, பனங்கல்கண்டு, பனை மிட்டாய், பனம்பழம், கல், இப்படி நிறைய கிடைக்கும். இந்த பனைமரத்தோட தண்டை வச்சு உலக்க மரவேலை சாமான்கள்லாம் செய்வாங்க. பனைமரம் நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும், நீர் தட்டுப்பாடு வராமல் தடுக்கும். அதனால் இனி அதிக அளவில் நாமும் பனைமரத்தை வளர்க்கணும்.